ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பவுல் இந்த இடத்திலே கிறிஸ்தவர்கள் எவ்விதமாக வாழ வேண்டும், கர்த்தர் எதை விரும்புகிறார் என்கிற ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தார் எவ்விதமாக இருக்கிறார்களோ அவ்விதமாக இராமல், அதைதான் இயேசுவும் சொன்னார், நான் உலகத்தான் அல்லது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி. ஆண்டவர் நாம் உலகத்தோடு இருப்பதற்கு விரும்பவில்லை. ஆண்டவர் நாம் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தான் எதிர்பார்க்கிறார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நாம் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும் என்றால் அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, அவருடைய நடத்துதல் நமக்கு தேவை. அப்பொழுது நாம் மறுரூபமாவோம். அந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த உலகத்தார் நடந்து கொள்ளுகிற விதமாக நாமும் நடந்து கொள்ளாமல், இந்த உலகத்தின் போக்கிலேயே நாமும் செல்லாமல், உலகத்தின் காரியங்களிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிற அந்த வாழ்க்கையை நாம் பெற்று கர்த்தருக்கென்று வாழ கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே உதவி செய்வாராக. ஆமேன். 2014 உயிரியலாளர்கள் பிலிப்பைன்ஸிலே ஒரு ஜோடி ஆரஞ்சு பிக்மி கடல் குதிரைகளை கைப்பற்றினர். அவர்கள் அதனோடு கூட சேர்ந்து ஆரஞ்சு பவள கடல் விசிறி என்ற கடல் வாழ் உயிரினத்தையும் சேர்த்து சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள கலிபோர்னியா அகாடமி ஆஃப் சயின்ஸுக்கு எடுத்து சென்றார்கள். அங்கே அந்த நிறத்தை வைத்து அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். அதனுடைய நிறம் ஆரஞ்சு கலர். அவருடைய பெற்றோருடைய நிறமும் ஆரஞ்சு கலராக இருந்ததுனாலே அந்த கடல் குதிரையுடைய நிறமும் ஆரஞ்சு நிறத்திலே இருந்தது. அந்த கடல் குதிரையின் நிறம் சுற்றுச்சூழலுடைய நிறத்தோடு ஒன்றிணைந்து போகிறதா என்பதை கண்டறியும்படியாக விஞ்ஞானிகள் விரும்பினார்கள். எனவே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு ஊதா நிற கடல் விசிறி உயிரினத்தை அத்தொட்டியில் போட்டு வளர்த்தனர். அந்த ஊதா நிறம் கடல் உயிரினம் இருந்ததினாலே இந்த ஆரஞ்சு நிற கடல் குதிரையானது ஊதா நிற குழந்தைகளை பிறப்பித்தது. அப்பொழுது அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஏனென்றால் கடல் குதிரையின் உடலிலே குரோமேட்டோபோர்ஸ் என்ற தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு உயிர் பிரிவு இருக்கிறது. ஆகவே அது தன்னுடைய நிறத்தை விதமாக மாற்றிக்கொள்ள தன்மையை அது கொண்டுள்ளது. ஆரஞ்சு நிறத்தில் இருந்த அந்த கடல் குதிரை இப்பொழுது ஊதா நிறத்திலே அது மாறிவிட்டது. பிரியமானவர்களே, நாம் இவ்விதமாக எந்த இடத்திலே இருக்கிறோமோ அதற்கு ஏற்ற விதமாக நம்மை மாற்றிக்கொள்ள கூடாது. நாம் அந்த இடத்திலே தனித்து நின்று கிறிஸ்துவுக்காக எழுந்து நின்று பரிசுத்தமானவர்களாக மற்றவர்களுக்கு நம்மை வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அப்படியே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே அந்த காரியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க எதிர்பார்க்கிறார். நாம் அவ்விதமாக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தாராய் இராமல், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமானவர்களாக உமக்காக தனித்து நிற்க நீர் எதிர்பார்க்கிறீர். உலகத்தோடு உலகத்தாராய் போல நாங்கள் வாழ்ந்து விடாமல் உமக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.